லார்ட். ஹல்லேலூயா. 7வது நாள் இயேசு எங்கே இருக்கார்? அவர் கல்லறையில் அடக்கம் செய்திருக்கிறார். மௌனமாக இருக்க வேண்டிய நாள் அதுதான். 7வது நாள் சாபத்து நாள் இல்லையா? கடவுள் படைத்தது ரெஸ்ட். 7வது நாள் ரெஸ்ட், ஓய்வு நாள். அன்னைக்கு நீங்கள் ஆரிடவும் பேசக்கூடாது. அன்னைக்கு நான் இது இன்னைக்கு எழுதி தரேன், நம்பர் வேணா இங்கே பிரதர்கிட்ட வாங்கிக்கிடுங்க. கடவுள் உங்களிடம் பேசலையானால் நீங்கள் பேசாமல் இருந்து மௌனமாக கடவுளின் இந்த புனித வாரத்தில் இந்த 6 நாளையும் நீங்கள் தியானித்து மனதில் கொண்டிருந்தால் கடவுள் உங்களிடம் பேசும் நாள் அது. 100% பேசுவார். நான் இதுக்கு எழுதி வச்சுக்கிடுங்க. 7வது நாள் நீங்கள் மௌனமாக இருந்து கடவுள் இன்னைக்கும் இதே வேதனை தான் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு திருப்பலியிலும் என் நினைவுக்காக செய்யுங்கன்னு சொல்லும்போது அது உயிருள்ள உடல், அந்த இது உன் உடலும் இரத்தவுமாய் மாறட்டும்னு சொல்லும்போது உடல் தானே அது. நமக்காக அதை பிச்சு எடுக்கும்போது இன்னைக்கும் அதே வேதனை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கார். கொலோசியர் 1:24 பார்க்கும்போது நான் படும் ஒவ்வொரு வேதனையும் உன் சிலுவையில் நீ அடைந்த வேதனைக்கு நான் பங்காக நான் தருகிறேன் தான் அந்த வசனம் இல்லையா? பவுலடியார் எழுதும் கொலோசியர் 1:24. அப்படின்னா இன்னைக்கும் கடவுள் அதே வேதனை தான் அனுபவித்து கொண்டு இருக்கிறார். அப்போ நீங்கள் அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கணும். எனக்காக கடவுள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. கடவுளுக்கு 2000 வருஷமும் ஒன்று தான், இன்றே நடக்கிற காலமும் ஒன்று தான். இறைவார்த்தை நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது, அதை தியானிக்கும் போது நீங்கள் அதே காலத்துக்கு போகிறீர்கள். கடவுளுக்கு ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே ஒன்று தான். அப்போ நடந்து முடிந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் நடக்கப் போவதும் எல்லாம் கடவுளுக்கு ஒரே தான். என்றும் அன்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர், ஒரே தான். அன்னைக்கு சிலுவையில் அடைந்தார், இன்னைக்கும் ஒவ்வொரு திருப்பலியிலும் அவர் நமக்காக சிலுவையில் அடைந்து கொண்டு தான் இருக்கிறார். வேதனை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறது என்னென்னா, 7வது நாள் நீங்கள் மௌனமாக இருந்து தியானிக்கணும் இந்த விஷயங்களெல்லாம். ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடங்கிவிட்டது. ஞாயிற்றுக்கிழமை கடவுள் சோதிக்க வருகிறார், கோவிலை சோதிக்க வருகிறார் என் இதயத்தை. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து உங்கள் பயணம் சனிக்கிழமை போகும்போது சோதனையில் நீங்கள் பாஸ் ஆகிவிடணும். இன்ஸ்பெக்ஷன் கடவுள் செய்யும்போது இன்னைக்கு இருந்து நான் கனி கொடுக்கிறவராய் மாறுவேன். ஆரிடவும் கோபம் கொள்ள மாட்டேன், பொறாமை கொள்ள மாட்டேன், வெறுப்பு வைக்க மாட்டேன், வைராகியம் கொள்ள மாட்டேன், புலம்ப மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிற புரியுதுங்களா? சங்கடப்பட மாட்டேன், எப்போதும் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன். ஏன்னா கடவுள் என்னை அன்பு செய்கிறார். படைத்த கடவுளே எனக்காக உயிர் கொடுக்கணும்னா நான் விலை மதிப்பு கூறிய ஆள். இல்லைனா எனக்காக போய் கடவுள் சிலுவையில் அடைவாரா? இல்லையா? அப்போ எனக்கு உன்னை கொண்டு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, உன்னை யாருக்கும் வேண்டாம், உங்கள்கிட்ட யாரும் பேசுறது இல்லைன்னு சொன்னால் இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? கடவுள் கலீலிலிருந்து எருசலேம் வந்து சேரும்போது, இங்கே சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் இருக்கும்போது, எருசலேமுக்கு போகும்போது சொந்தம் பந்தம் வீடு ஒன்றுமே இல்லை, யாரும் இல்லை. நம்மளும் கடவுளை நோக்கி போகும்போது, கோவிலை நோக்கி போகும்போது, கோவில்னா என்ன? கடவுளை நோக்கி போகும்போது தனிமை ஆகிவிடுவோம். அதனால தான் கடவுள் சொல்கிறார், ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லாதப்போ தனிமை அனுபவிக்குவார் கடவுள். எங்கே? கெத்செமனேல 1 மணி நேரம் நீங்கள் என்னோடு இருக்க முடியாதா? ஏன்னா கடவுள் முழுமையான மனிதனும் முழுமையாக கடவுளுமாக இருந்தார் இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த தனிமை அங்கே காட்டி கொடுக்குறார். என்னோடு நீங்கள் விழித்திருக்க மாட்டீர்களா? தனிமை, அவ்வளவு தனிமை அனுபவித்தாருங்க. அப்போ நமக்கும் கடவுளை தேடி போகும்போது இந்த அனுபவங்கள் உண்டாகும். அது ஒரு துயரம்னு எண்ணிக்கொள்ளக்கூடாது. எனக்கு யாரும் இல்லை, சொந்தம் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க இல்லை, இவங்க இல்லை. கடவுளோடு நீங்கள் ஒன்று சேரும்போது நம் வாழ்க்கையில் தனிமை உண்டாகும். நமக்கு அன்பானவர்கள் எல்லாம் நம்மளை விட்டு பிரிந்து போவார்கள். அப்படின்னா சொந்தம் பந்தவெல்லாம் நம்மளை வேண்டான்னு சொல்ல, மதிக்க மாட்டாங்க. நம்ம தனிமையாக இருக்கிற அனுபவங்கள் உண்டாகும். பட் என்ன, தனிமையாக இருக்கும்போது நமக்கு மகத்துவம் உண்டாகும், கடவுளோடு மகத்துவம் உண்டாகும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, கடவுளோடு இணைந்து இருக்கணும்னால் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும். அது எல்லா நேரத்திலும், காலத்தை கண்டு கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. தீமரத்தை போல் எல்லா நேரத்திலும் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். ஏது சூழ்நிலையிலையும் எல்லாருக்குமே கொடுக்கணும். சிறு குழந்தையாக இருந்தாலும், உங்களை விட தாழ்ந்தவனாக இருந்தாலும், ஆறாக இருந்தாலும் அந்த கனியை கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போது இந்த வருஷம், இந்த ஈஸ்டர் உங்கள் வாழ்விலும் உயர்ப்புண்டாகும். இயேசு உயர்க்கும்போது உங்களுக்கு உயர்வுண்டாகும். இந்த வாரம் முழுவதும் 7 நாள் சொல்லக்கூடிய ஜெபத்தை நான் சொல்லியிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.